கேள்வி பாருங்க. என்னவா? பின்வரும் கணியங்களுள் எது சர்வதேச அலகு தொகுதி ஒன்றின் அடிப்படை கணியமாக அமையாதது? பின்வரும் கணியங்கள் எது சர்வதேச அலகு தொகுதி ஒன்றின் அடிப்படை கணியமாக அமையாதது? திணிவு அடிப்படை கணியம், இரண்டாவது நேரம் அடிப்படை பௌதிக கணியம், மூன்றாவது வெப்பநிலை அடிப்படை பௌதிக கணியம், மின்னேற்றம். மின்னேற்றம் என்றது அடிப்படை பௌதிக கணியம் இல்லை. ஏன்? மின்னோட்டம் தான் அடிப்படை பௌதிக கணியம். மின்னேற்றம் என்றது அடிப்படை பௌதிக கணியம் இல்ல. அப்பதான் விட நீளம் அடிப்படை பௌதிக கணியம். அப்ப முதலாவதுக்கு எது ஆன்சர்? நாலாவது விட. ஓகே, அடுத்த கேள்வி, இரண்டாம் கேள்வி பாருங்க. என்னவா? பின்வருவனவற்றில் எது சக்தியின் பரிமாணமாக அமையும்? எது சக்தியின் பரிமாணம்? சக்திக்கு என்ன சமன்பாடு? என்ன அலகு? சக்திக்குரிய அலகு நியூட்டன் மீட்டர். ஜூல் தானே? ஜூல் நியூட்டன் மீட்டருக்கு சமன். பரிமாணம் எழுதினா நியூட்டனுக்கு mLT -2, மீட்டருக்கு எல். அப்ப என்ன வரும்? mL2T -2. சக்தியின் பரிமாணம் mL2T -2. எதை விட? மூன்றாவது விட. ஓமல்ல ரைட். அடுத்து மூன்றாவது கேள்வி பாருங்க. என்னவா? பின்வரும் சோடிகளுள் எந்த ஒன்று காவிக்கணியம் ஒன்றையும் எண்ணிக்கணியம் ஒன்றையும் முறையே கொண்டது? அந்த ஓடர்ல இருக்கணும். முதல்ல காவிக்கணியம், பிறகு எண்ணிக்கணியம். முதலாவது விடைய பாருங்க, விசை ஆர்முடுகள். அது வராது. விசையும் காவிக்கணியம், ஆர்முடுகளும் காவிக்கணியம் வராது. இரண்டாவது கதி வலு. கதியும் எண்ணிக்கணியம், வலுவும் எண்ணிக்கணியம் வராது. அடுத்தது வேலை அழுத்த சக்தி. வேலையும் எண்ணிக்கணியம், அழுத்த சக்தியும் எண்ணிக்கணியம், ரெண்டுமே எண்ணிக்கணியம் வராது. அடுத்த நாலாவது உந்தமும் வேகமும். உந்தம் காவிகணியம், வேகம் காவிகணியம், ரெண்டுமே காவி வராது. அப்ப இது விட ஐந்தாவது விசை வேலை. விசை காவிகணியம், வேலை எண்ணிக்கணியம். அப்ப அதான் விட. அப்ப இது மூன்றாவதுக்கு ஐந்தாவது. அடுத்து நாலாம் கேள்வி. அருகில் உருவில் உள்ள கோளமானியில் புரிடை தூரம் 1 மில்லிமீட்டராகவும் வட்ட அளவுடை 100 பிரிவுகளாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது. இதை கொண்டு சிறு துளை ஒன்றின் ஆழம் அளக்கப்பட்டது. அதன் போது வாசிப்பு. இப்ப கோளமானின் வாசிப்பு தந்திருக்கார். பிரதான அளவுடை இங்க இருக்குது. வேணியற்ற 90வது பிரிவு பொருந்தது 0. 3க்கு 4க்கு இடையில இருக்குல்ல, 1 2 3 4. 3க்கு 4க்கு இடையில இருக்குது. இப்ப கோளமானின் எளிவெண்ணிக்கை என்ன? பிரதான பிரிவு 1 மில்லிமீட்டர், வேணியர் பிரிவுகள் எண்ணிக்கை 100. அப்ப 0.0. இதுக்கு எப்படி வாசிப்பு எழுதுவீங்கள்? வாசிப்பு சமன் நாங்க எப்படி எழுதுவோம்? கீழுக்கு -3 -4. அப்ப நோபல வளர்ப்பு போல -3க்கு -4க்கு இடையில இருந்தா -4 பிளஸ் எத்தனையாவது பொருந்தது? 90 தர இழிவண்டிகை தசம் செய்யும். அப்ப 4 அப்ப என்ன வரும்? -3.10 மில்லிமீட்டர். அப்ப வாசிப்பு என்ன? 3.10 மில்லிமீட்டர். இரண்டாவது விட. இப்ப இதுல சிலர் இப்படி பாப்பீங்க, 3க்கு 4க்கு இடையில 3 எடுத்தா இத 100ல இருந்து கழிச்சிட்டு போடுவோம். சைவருக்கு கீழே இல்லோ. அப்ப என்ன வேணும்னா 3 சாக 100ல இருந்து 90 கழிக்கணும். அப்ப 10 பிரிவு.
தர இழிவெண்ணிக்கை தசம் சைவர் உண்டு. அப்ப 3.10 மில்லி. இப்படியும் எழுதலாம், இப்படியும் செய்யலாம். நாங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி செய்யறதுக்காண்டி சைவருக்கு கீழே மைனஸ் என்னும் சைவருக்கு மேல பிளஸ் என்ன எடுத்து. ஓகே, அஞ்சாம் கேள்வி பாருங்க. என்னவா? அருகில் உள்ள உருவில் பெரிதாக்கி காட்டப்பட்டுள்ள வேணியர் அளவுடையின் 2 பூச்சியங்களும் ஒன்றுடன் ஒன்று பொருந்துகின்றன. அதன் இழிவெண்ணிக்கையை காண்க. 2 பூச்சியங்களும் இல்ல, 2 தாடைகளும் ஒன்றோட ஒன்று பொருந்தது. பூச்சியமும் பொருந்தினாதான் பூச்சியவள் இல்லையே, இல்லையா? சோ 2 தாடைகளும் பொருந்தது. அது கேள்வி அப்படி மாறிக்கொள்ளும். தாடைகள் பொருந்தது என்றால் பூச்சியவள் என்னவா? இப்ப மேலே இருக்கிறது பிரதான அளவுடை. ஏன் 1 சென்டிமீட்டர் வரைக்கும் போது கீழே இருக்கிறது வேணியர். வேணியர்ல எத்தனை பிரிவு இருக்கு? 5 பிரிவு இருக்குது. இதுல எப்படி இருக்கு? சோ தாடைகள் பொருந்தது. ஆனா இப்ப வேணியற்ற பூச்சியம் இல்ல பூச்சியம் பொருந்தா சொல்லி. சரி சரி, கேள்வி சரி. பூச்சியமும் பொருந்தது. பூச்சியம் வலுவா கேட்கலையே, இழிவண்டிகை நீ கேட்டது. நான் தான் கவனிக்கலாம். பூச்சியமும் பொருந்து, இழிவண்டிகை தான் கேள்வி. இழிவண்டிகை கேட்டா எங்களுக்கு எந்த சிக்கலும் கிடையாது. இதுல 5 பிரிவு தான் இருக்குது வேணியர்ல. வேணியர்ல 5 பிரிவு இருக்கிறது அடிக்கார். இதுதான் பிரிவு 5. 5வது பிரிவு இதுலயே இருக்குது. அப்ப பிரதான அளவுடைய 1 மில்லிமீட்டர், வேணியர் 5 பிரிவு. அப்ப 1/5 0.02 மில்லி. ஒரு பிரிவு 1 மில்லிமீட்டர். வேணியர்ல 5 பிரிவு இருக்கு. 1/5. நீங்க மற்ற மெத்தட்ல செய்ய போனீங்கன்னா எத்தனாவது பிரிவுல இருந்து கழிக்கணும் வந்துடும். ஓகே, நாங்க இப்படி செய்தோம்னா எல்லாத்துக்கும் பொருந்தும். ஒரு பிரதான பிரிவின் கீழ் வேணியர் பிரிவுகள் எண்ணிக்கை. அப்ப இது விட 3வது விட. இழிவெண்ணிக்கை கேட்கிறார். அப்ப என்ன? ஒரு பிரதான பிரிவின் கீழ் வேணியர் பிரிவுகள் எண்ணிக்கை. இது எல்லா இடத்துக்கும் பொருந்தும். சரி,